சிவவாக்கியாரின் பாடல்கள், சித்தர் பாடல்கள் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு 15வது பாடலிலிருந்து தொடக்கம். தூரம் தூரம் என்று சொல்லும் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம் ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. இதுக்கான பொருள், கடவுள் இருக்குமிடம் எங்கே என்று கேட்டால் தூரம் 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 என்று சொல்லுவார். ரொம்ப தூரத்தில் இருக்காருங்க கடவுள், அவரை போய் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சோம்பேறித்தனம் உடையவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கடவுள் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை. பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான், நிலத்தில் இருக்குது, ஆகாயத்தில் இருக்குது, இடைவெளி இல்லை, காணும் இடமெங்கும் பராபர தோற்றம்தான் அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. எங்கே பார்த்தாலும் கடவுள் தான். திருமூலர் சொல்லும்போது சொல்லுவார்ல, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். எல்லா இடங்கள்லையும் எல்லாமே மறைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பரம் என்று சொல்லக்கூடிய இந்த மேலான பரம்பொருள் எல்லா இடங்களிலும் நீக்கம் இல்லாமல் நிறைந்திருக்கிறது. ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேடும் ஊமைகள். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளை தேடிக்கிட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க, ஊராக போகிறாங்க, கடவுள் கிடைப்பாரான்னு தேடிக்கிட்டு. காடுகள் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணி பார்க்குறாங்க, கடவுள் தெரிவாரா அப்படின்னு. அப்புறம் நாடு நாடாக போகிறாங்க, இந்த நாடு விட்டு இன்னொரு நாடு, இப்படியெல்லாம் ஓடி போய் கடவுளை கிடைப்பாரா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஊமையர்கள் அப்படின்னு சொல்கிறார். உமக்கு உள்ளே நேரிடையாக கடவுள் இருக்கிறார், உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தானே இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே வராரு ஒரு பாடல்லையும். உனக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவரை உன்னுடைய உள்ளத்துக்குள்ளார தேடு, அவரை தேடிக்கிட்டு வேறு இடத்துக்கெல்லாம் ஓடாத அப்படின்னு சொல்கிறார். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர், பாலுள்ளை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆலம் உண்ட கண்டனார் அகத்துளை இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனவிலும் அது இல்லையே அப்படிங்கிறார். 4 வேதங்கள், அப்படின்னா மறைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வேதம் என்றால் மறைபொருளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது, வெளிப்படையாக ஒன்றுமே தெரியாது, எல்லாம் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அந்த 4 விதமான வேதங்கள். அந்த வேதங்களையெல்லாம் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களே, அதிலேருந்து நீங்கள் ஞானத்தை அடைந்தீர்களா? உங்களுக்கு ஞானம் கிடைச்சதா? வேதத்தை மட்டும் ஓதுறீங்களே, உங்களுக்கு ஞானம் கிடைத்ததா? கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா பாலுக்குள் நெய்யாக இருக்கிறார். அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது சொல்வார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் அப்படின்னு சொல்வார். ஒரு சினிமா படத்தில் கூட அப்படி தான், ஒரு விளக்கை ஏற்றி வச்சு இந்த ஒளி எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பாலுக்குள்ளார நெய் கலந்திருக்கிற மாதிரி எந்த இடத்துல கலந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த பால் முழுவதும் நெய் கலந்திருப்பதைப் போல இறைவன் எல்லா இடங்களிலேயும் கலந்து தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆலம் உண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே. இந்த விஷத்தை உண்ட சிவபெருமான்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்கார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளார இருக்கும்போது காலன் யமன் உயிர் போய்விடும் அப்படின்னெல்லாம் சொல்லி பயப்படுறீங்களே, பயப்படாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறார். அடுத்த பாடல் பாருங்க. வித்திலாத சம்பிரதாயம் வேறில்லை, வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே, பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள்
சித்திலாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே. சித்திலாத போது ஜீவன் இல்லை இல்லை இல்லையே. வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே. அவர் கேட்குறாரு, பரம்பொருள் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இறைவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. எல்லாவற்றுக்குள்ளும் மூல காரணமாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடியவர் அவர் தான். விருட்சம் தெரிகிறது, இவ்வளோ பெரிய விருட்சம் எத்தனோண்டு விதைக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பொருள்களின் உள்ளேயும் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடங்கள்லையும் ஏதேதோ சம்பிரதாயம் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்குது என்பது தானே பொருள். மேலோகம் கீழ்லோகம் பூலோகம் எல்லா உலகத்துலேயும் இறைவன் இருக்கிறார். தச்சன் இல்லாமல் ஒரு மாளிகையை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்ட முடியாது. ஒருத்தர் கட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி இந்த உடம்பையும் கட்டக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். இப்போது தன்னை பெற்ற தாயையே என்ன பண்ணுறாங்க, விற்றுட்டு அடிமை வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவிலிகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதாவது தாயை பெற்றவன் தாயையே விலைக்கு விற்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தான் உண்டான அந்த பொருள் மூலப்பொருள் எது அப்படின்னா அம்மா இல்லாமல் நம்மளாம் வந்திருக்கவே முடியாதுல்ல. இந்த உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் தாய் என்ற ஒரு காரணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் பறந்திருக்கவே முடியாதுல்ல. அப்படி நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மூலப்பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், விலை சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போனோம்னா சாமியை பார்க்க விலை, எல்லாத்துக்கும் நம்ம விலை வச்சிட்டோம்ல இன்றைக்கி. அந்த மாதிரி அதை தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விற்றுட்டு விலை வச்சுக்கிட்டு இருக்கியே. இந்த உடம்புக்குள்ளார சிவன் இல்லைன்னா ஜீவனே இல்லை என்பதை நீ உணரவில்லையா? இந்த உடம்புக்கு காரணமான சிவன் சித்து அப்படிங்கிறது தெய்வீக சக்தி. இந்த உடம்புக்குள்ளார ஒரு தெய்வீக சக்தி இருக்குது என்பதை உணராமல் நாம் அந்த மூலப்பொருளையே விற்று கொண்டிருக்கக்கூடிய அறிவிலிகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பாடலில் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்க. 5 3 எட்டதாம் அநாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 செபிப்பிரேல். பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. நான்மறைகள் சொல்லுது, நீ பாதகம் எவ்வளோ வேணா பண்ணு, 100 கோடி கூட செய்யி, பஞ்சு மாதிரி பறந்துடும் அப்படின்னு நான்மறைகள் சொல்லுது. எப்போ அது பஞ்சு மாதிரி பறக்கும் அப்படின்னா 5 3 எட்டதாம அநாதியான மந்திரம். அநாதி அப்படின்னா தோற்றம் அறியாதவன் அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு தோன்றியது, தாய் தகப்பன் யார், ஊர் எது, பேர் எது, எதுவும் தெரியாதது தான் அநாதி. அப்படிப்பட்ட அந்த அநாதியான மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா 5 3 எட்டதாம் அப்படின்னு சொல்கிறார். 5 அப்படிங்கிறது நமசிவாய, 3 அப்படிங்கிறது ஓம், ஆ ஊ இம், 3 சேர்ந்தாதான் ஓம் வரும். ஓம். எட்டதாம் அநாதியான மந்திரம் அப்படின்னா இந்த 5 3 சேர்ந்த 8 மந்திரங்கள் அப்படின்னு குறிப்பிடும்போது 2 மந்திரத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஓம் நம சிவாயன்னும் சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இந்த 2 மந்திரமும் அநாதியான மந்திரம். இதை நாம் நெஞ்சுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தினம் 100 முறை சொல்லிக்கொண்டே வந்தால் பஞ்சமா பாதகங்கள் அத்தனையும் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் அப்படின்னு நான்மறைகள் சொல்லுகின்றன அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். சிவபாக்கியார் சொல்கிறார். அடுத்தது பாருங்க. அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000 6 100 கோடி ஆனவாசல் 1000. அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000 6 100 கோடி ஆனவாசல் 1000. இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரோ. அண்டவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயம், அதுபோல் பிரசண்ட வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரபஞ்சத்துக்கே உரிய வாசல். வாசல்னால் நுழையக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தான் பொருள்.
வாசல்னா நுழைவிடம், உள்ளே நுழையக்கூடிய ஒரு இடம். ஆகாசத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாசல், பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்கு வாசல், 12 கோடியாக திரளும் இந்த வாசலும் 6 100 கோடி, ஆன வாசல் 1000. இந்த மாதிரி வாசல்கள்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாவற்றிலும் மனித உடலில் 9 வாசல்கள் அமைந்திருக்கின்றன. 8000 கோடி உயிர்களிலும் கோடிக்கணக்கான வாசல்கள் இருக்கின்றன. உள்ள இறைவனை அறிவதற்கு இத்தனை வாசல்கள் இருக்கின்றன. இறைவன் நம் உடம்பில் 10வது வாசலில் இருந்து உலாவுகிறான். அதுதான் இந்த மூச்சு காற்றாகிய பிராணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாசல் இருக்க, இதுதான் ஏழை வாசல். ஏகம் அப்படின்னா ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இந்த வாசல், இதுதான் இன்பம் கிடைக்கக்கூடிய வாசல். எல்லாராலையும் அறியக்கூடிய, செய்யக்கூடிய, உணரக்கூடிய வாசல். மூச்சு விடுறவங்க அத்தனை பேரும் பிராணாயாமம் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ண முடியும் தானே? அப்படி மூச்சு விடக்கூடிய அத்தனை பேரும் பிராணாயாமம் பண்ணி இறைவனை அடைய முடியுமா? முடியாதா? முடியும் தானே? சுவாசம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். இறைவனை அப்படி தான் நாம் கண்டுபிடித்து கட்டி வைத்து கொள்ள வேண்டும். இந்த 10வது வாசல் இருக்கே, அதை யோகத்தால் அறிந்து கொண்டு அந்த பூட்டை திறந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சிவபாக்கியார் அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறார். நாமும் யோசித்து பார்த்து அந்த வாசலை கண்டுபிடிப்போம். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பாருங்கள்.